இப்போ மதர் வந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுலாம் ஒரு சைடு இருக்கிறதுனால இதோட பிக் பிக்சர் வந்து இந்த மில்க் பேங்க்ஸ் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி? நீங்க எக்ஸசிவ் மில்க் இருந்துச்சுன்னா, கண்டிப்பா டொனேட் பண்ணுங்க. நெறைய குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது தான் சொல்றோம். ஸோ, அவங்க பிரிஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த மில்க் பேங்க்ஸ்லேருந்து நம்ம வந்து மில்க் வாங்கி, இந்த சிக் பேபீஸ்க்கு ஒரு ரொம்ப ப்ரீடெர்ம் பேபீஸ்க்கு மில்க் குடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் மேம் மில்க் டொனேட் பண்ணலாம்? டிப்பிக்கலி ஹெல்த்தி லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாருமே டொனேட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் சிலது இருக்கு. ஷெல்ஸே சில பேருக்கு என்ன பண்ணும்னா கொஞ்சம் நிப்பிலையும் வெளியில வர கொண்டு வரும். ஸோ அது வந்து யூஸ்வலி டபுள் டிவைஸ் மாதிரி இருக்கும். உள்ள ஒரு லேயர், வெளியில ஒரு லேயர் இருக்கும். ஒரு கலெக்டர் ஏஜென்ட் கூட இருக்கும். ஸோ லீக் ஆகிறது கூட அதை கலெக்ட் பண்ணிக்கும். அதுதான் டிப்பிக்கலி நிப்பிள் ஷெல்ஸ் ஃபார் ப்ரொடெக்டர். இந்த மில்கை வந்து நம்ம ஃபீடிங் பாட்டிலில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஒரு வாட் இஸ் த ப்ராப்பர் எய்ட் டு கிவ் த மில்க்? ஃபீடிங் பாட்டில் நீங்கள் லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும், பீடியாட்ரிஷியன்ஸாக இருக்கணும், எல்லாருமே நோன் தான் முதல்ல சொல்லுவோம். ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பாக. ஏன்னா ஃபீடிங் பாட்டில் அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப சின்ன குழந்தை, நியூ பார்ன் குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஃபீடிங் பாட்டில் கண்டிப்பாக கொடுக்காதீங்கன்னு தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு டென்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அவங்களுக்கு. திடீர்னு அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க, நம்ம திரும்பி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னா, அதே ஃபீடிங் பாட்டில் ரொம்ப ஸ்லோ ஃப்ளோ நிப்பிள் மாதிரி மாற்றிட்டு பாப்பா உட்கார வச்சு பேரலாக கொடுக்கணும். படுக்க வச்சு என்றைக்குமே எதையுமே படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. அது வந்து கிளியர் ரூல். பட் யூஸ்வலி ஃபீடிங் பாட்டில் இஸ் அ ஸ்ட்ரிக்ட் நோ. இப்போ மதர் வந்து பம்ப் பண்ணி ஸ்டோர் பண்ணுறதுலாம் ஒரு சைடு இருக்கிறதுனால இதோட பிக் பிக்சர் வந்து இந்த மில்க் பேங்க்ஸ் அப்படின்றது. ஸோ வாட் இஸ் திஸ் ஆக்சுவலி மேம்? ஸோ மில்க் பேங்க்ஸ் வந்து நிறைய கவர்மெண்ட் ரன் பேங்க்ஸ் இருக்குது, சம் ப்ரைவேட் ரன் பேங்க்ஸ் இருக்குது. பிளட் பேங்க் மாதிரியே தான். ஓகே, ஸோ தேவையான குழந்தைகளுக்கு இந்த மில்க் பேங்க்லேருந்து பால் எடுத்து கொடுப்பாங்க. பட் எல்லாரும் அதுக்கு எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ ரொம்ப சிக் பேபிஸு இல்லை டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட அவங்களால வேறு எதுவும் எஃபர்ட் பண்ண முடியல, இந்த குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கண்டிப்பாக தேவை அப்படின்னா அந்த டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட கவர்மெண்ட் இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் எக்மோரில் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மில்க் பேங்க்ஸ் இருக்குது. அதை தவிர நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் இருக்குது. அங்கே அப்ரோச் பண்ணாங்க அப்படின்னா, ஏன்னா பிளட்டை விட அவைலபிலிட்டி ஆஃப் மில்க் வந்து இன்னுமே கம்மி. ஸோ அந்த மாதிரி அதனால தான் நிறைய மதர்ஸ் கிட்ட ப்ளீஸ் கம் ஃபார்வர்ட், நீங்கள் எக்ஸசிவ் மில்க் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டொனேட் பண்ணுங்கள், நிறைய குழந்தைங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது தான் சொல்கிறோம். ஸோ அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் வச்சு அந்த மில்க் பேங்க்ஸ்லேருந்து நம்ம வந்து மில்க் வாங்கி இந்த சிக் பேபீஸ்க்கு ஒரு ரொம்ப ப்ரீடெர்ம் பேபீஸ்க்கு மில்க் கொடுக்கலாம். ஸோ யாரெல்லாம் மேம் மில்க் டொனேட் பண்ணலாம்? டிப்பிக்கலி ஹெல்த்தி லாக்டேட்டிங் மதர்ஸ் அவங்க வந்துட்டு எல்லாருமே டொனேட் பண்ணலாம். பட் அதுக்கு ஒரு ப்ரீ ரெக்விசிட்ஸ் சிலது இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்க செட் ஆஃப் கொஸ்டினர் எல்லாம் ஃபில் பண்ணணும். மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் கண்டிஷன்ஸ் எப்படியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எந்த ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் அந்த மாதிரி ஹேபிட்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு மேஜர் இல்னஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் இல்லை கீமோதெரப்பி ட்ரக்ஸில் இருக்காங்க, அந்த மாதிரி எல்லாம் வந்து தே வாண்ட் பி எலிஜிபிள், அவங்களால கொடுக்க முடியாது. பட் நார்மல் மதர்ஸ் இப்போ நார்மல் இல்னஸஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு தைராய்டு இருக்குது, அதெல்லாம் வந்து தாராளமாக அவங்க கொடுக்கலாம், அந்த மாதிரி எல்லாம் இல்லை. பட் இந்த மாதிரி இல்னஸஸ் ஹெச்ஐவி, ஹெப்படைட்டிஸ் இல்லை கீமோ ட்ரக்ஸ் இல்லைன்னா ஆன்டி சைக்காட்ரிக் ட்ரக்ஸ் இந்த மாதிரி எடுக்கிற மதர்ஸ் வந்து எலிஜிபிளாக இருக்க மாட்டாங்க. பட் எல்லா மதர்ஸும் தங் குழந்தையை தாண்டி எக்ஸஸாக இருக்கிற மில்க்கு தாராளமாக டொனேட் பண்ணுறாங்க. நிறைய தாய்மார்கள் பண்ணுறாங்க. இப்போ ரீசெண்டாக எனக்கு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, இந்த ஒரு அம்மாவோட குழந்தை வந்து ரொம்ப 2.5 மாதம் முன்னாடி பிறந்துருச்சு. இவங்களுக்கு நிறைய மில்க் செக்ரேஷன் இருந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு அவ்வளோ தேவைப்படல. இந்த தாய் இன்னொரு குழந்தைக்கு அவங்களோட மில்கை வந்து டொனேட் பண்ணாங்க. அது வந்து ஒரு அவ்வளோ சிக்காக தான் குழந்தை இருக்கும்போது கூட எனக்கு இவ்வளோ மில்க் இருக்குது, நீங்கள் ஏன்னா அந்த அம்மா இன்னொரு அம்மாவுக்கு அவ்வளோ மில்க் வரல. அது வந்து ஒரு அழகான விஷயம். அஃப்கோர்ஸ் இது அவங்க பர்மிஷன் இல்லாமல் அவங்க பேரை சொல்ல முடியாது. பட் இருந்தாலும் அவங்களுக்கு அவங்க இதை பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தெரியும். ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் டு ஹர். அந்த மாதிரி தாய்மார்கள் நிறைய பேர் வரணும். அவங்களோட எக்ஸஸ் மில்கை வந்து இந்த மாதிரி மில்க் பேங்க்ஸ்க்கு டொனேட் பண்ணணும்னு வந்து நான் இந்த சேனல் மூலியமா நான் வந்து கேட்டுக்கிறேன். இது வந்து ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பா மேம். இந்த அவேர்னஸ் போய் எல்லாருக்கும் சேரணும். அண்ட் ஐ திங்க் மெனி உமன் வில் கம் ஃபார்வர்ட் ஃபார் இட். ஸோ இந்த பிரெஸ்ட் ஃபீடிங்ல சப்போர்ட் டிவைசஸ்னா என்ன மேம்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டிரெக்டா ஃபீட் கொடுக்கறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இப்போ நம்ம ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் பார்த்தோம். நீங்க ஃபிளாட் நிப்பிள்ஸ் பத்தி என்ன கேட்டீங்க. இன்வெர்டட் நிப்பிள்ஸ் நான் ஒன்று சொன்னேன். அதாவது நிப்பிள் நல்லா உள்ளே போயிரு, வெளியிலே வராது. அந்த சக்ஷன் பண்ணாலும் வராது, புல்லர் பண்ணாலும் வராது, வெளியிலே வராது. கிரேட் 3 இன்வர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போனா பாப்பாவால் அந்த இடத்துல வாய் வச்சு குடிக்கவே முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். அப்போ இருக்கும்போது நிப்பிள் ஷீல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் நிப்பிள். இது வந்து பிரெஸ்ட் ஃபீடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். இட் வில் எய்ட் த பிரெஸ்ட் ஃபீடிங். அதை யூஸ் பண்ணி மதர்ஸ் வந்து கொடுக்கலாம். தோ இது ஜென்ரல் சினாரியோவில் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண மாட்டோம்னாலும்
இந்த மாதிரி சினாரியோஸில் நம்ம கண்டிப்பாக ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ தட் அவங்க யூஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு டிவைஸ். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது நம்ம அந்த நிப்பிள் புல்லர் பார்த்தோம். அதாவது நிப்பிள் உள்ளே இருக்குது, அதை வெளியில் லைட்டாக எடுக்கிறதுக்கு அந்த நிப்பிள் புல்லரை யூஸ் பண்ணலாம். சப்ளிமெண்டல் நர்சிங் சிஸ்டம் அப்படின்னு ஒன்று இருக்குது, எஸ்என்எஸ் டிவைஸ் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னா, குழந்தையால் எஃபெக்டிவாக பிரெஸ்ட்டில் சக் பண்ண முடியலை, ஏன்னா பால் நல்லா வரல. இதில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து சிக்கன் ஆர் எக் அப்படின்னு சொல்லுவோம். கோழி வந்துதா முட்டை வந்துதா அப்படின்னு கேட்கும்போது, பால் வராததுனால குழந்தை சக் பண்ணலையா, இல்லை குழந்தை சக் பண்ணாததுனால பால் வரலையா அப்படிங்கிற ஒரு சம்டைம்ஸ் ஒரு சினாரியோவில் போய் நிற்போம். அப்போ என்னன்னா, இந்த சப்ளிமெண்டல் நர்சிங் சிஸ்டம் அது என்னன்னா ஒரு எக்ஸ்டர்னல் சிஸ்டம். அது வழியாக எக்ஸ்பிரஸ்டு தாய்ப்பாலோ இல்லை ஃபார்முலாவோ ஏதோ ஒன்று போகும் பாப்பாவுக்கு. அது பிரெஸ்ட்டில் இங்கே கனெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. அது கரெக்டாக அந்த நிப்பிள் கிட்ட அந்த சின்ன டியூப் ஒன்று வரும். அது வழியாக லைட்டாக பால் வரும். அதில் வந்து என்கரேஜ் ஆகி பாப்பா சக் பண்ணும். அது சக் பண்ணுறதுனால சக்கிங்கும் பெட்டர் ஆகும், மில்க்கும் நல்லா செக்ரீட் ஆகும். ஸோ அது வந்து சப்ளிமெண்டல் நர்சிங் சிஸ்டம்னு இருக்குது. இதுவும் வந்து ஒரு வகையான டிவைஸ் ஃபார் ஃபீடிங் ஹெல்ப். ஸோ இந்த நிப்பிள் ஷெல்ஸ் ஆர் பிரெஸ்ட் கரெக்டர்ஸ்னால் என்னது மேம்? ஷெல்ஸுங்கிறது இப்போ பேசிக்கலி ப்ரொடெக்ஷன். அதுதான் மெயினாக. நிப்பிள் ஷெல்ங்கிறது என்னென்னா அந்த பிரெஸ்ட்டுக்கு மேலே நிப்பிளுக்கு மேலே வைக்கிற ஒரு ப்ரொடெக்டர். பட் நிப்பிள் ஷீல்டுங்கிறது தான் இட் வில் ஹெல்ப் கம் அவுட். பட் நிப்பிள் ஷெல்ஸே சில பேருக்கு என்ன பண்ணுன்னா கொஞ்சம் நிப்பிளையும் வெளியில் வர கொண்டு வரும். ஸோ அது வந்து யூஸ்வலி டபுள் டிவைஸ் மாதிரி இருக்கும். உள்ள ஒரு லேயர், வெளியில் ஒரு லேயர் இருக்கும். ஒரு கலெக்டர் ஏஜென்ட் கூட இருக்கும். ஸோ லீக் ஆகிறது கூட அதை கலெக்ட் பண்ணிக்கும். அதுதான் டிப்பிக்கலி நிப்பிள் ஷெல்ஸ் ஃபார் ப்ரொடெக்டர். ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த பம்ப் பண்ண மில்க் அப்படின்றத சொன்னீங்க, ஒரு ஃபார்முலா மில்க். இந்த மில்க்கை வந்து நம்ம ஃபீடிங் பாட்டிலில் வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாமா? ஒரு வாட் இஸ் த ப்ராப்பர் எய்ட் டு கிவ் த மில்க்? ஃபீடிங் பாட்டில் நீங்கள் லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்டாக இருக்கணும், பீடியாட்ரிஷியன்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே நோன் தான் முதல்ல சொல்லுவோம். ஃபீடிங் பாட்டிலுக்கா? கண்டிப்பாக. ஏன்னா ஃபீடிங் பாட்டிலில் அதுவும் எஸ்பெஷலி ரொம்ப சின்ன குழந்தை, நியூ பார்ன் குழந்தைக்கு வந்து ஃபீடிங் பாட்டில் கொடுக்கும்போது நிறைய குழந்தைங்களுக்கு நிப்பிள் கன்ஃபியூஷன் அப்படின்னு சொல்லி ஒன்று வரும். ஃபீடிங் பாட்டில் எடுத்த குழந்தைங்க நிறைய பேர் பிரெஸ்ட்டை எடுக்கவே மாட்டாங்க. நாளைக்கு உங்களுக்கு திரும்பி பிரெஸ்ட்டை எடுக்கணும் அப்படிங்கிற நிஜமாவே ஒரு ஆசை இருந்துச்சுன்னா ஃபீடிங் பாட்டிலை கண்டிப்பாக கொடுக்காதீங்கன்னு தான் எல்லாருமே ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஆனால் அதை தாண்டி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு டென்ஷனில் கொடுத்துருவாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப ஸ்ட்ரகிளாக இருக்கும் அவங்களுக்கு. திடீர்னு அதுக்கப்புறம் திரும்பி வருவாங்க, நம்ம திரும்பி பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ணலான்னு இருக்கும்போது அப்போ என்ன டெக்னிக் யூஸ் பண்ணலான்னா, அதே ஃபீடிங் பாட்டிலில் ரொம்ப ஸ்லோ ஃப்ளோ நிப்பிள் மாதிரி மாற்றிட்டு பாப்பா உட்கார வச்சு பேரலாக கொடுக்கணும். படுக்க வச்சு என்றைக்குமே எதையுமே படுக்க வச்சு கொடுக்கக்கூடாது. அது வந்து கிளியர் ரூல். பட் யூஸ்வலி ஃபீடிங் பாட்டில் இஸ் ஸ்ட்ரிக்ட் நோ. பட் வேறு எதில் கொடுக்கலான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாலாடை சங்கில் வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம். சங்கில் கொடுக்கும்போது கூட பாப்பாவை உட்கார வச்சு அந்த சங்கோட எண்டை வாய்க்குள்ளே தான் விடணும். அதனால தான் இந்த சாஃப்ட் எண்டு சொல்லுவோம். எனக்கு வந்து வெள்ளி சங்கு இருக்குது, அந்த காலத்தில் கொடுத்தது ரொம்ப ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் ரொம்ப ஹார்டாக இருக்கும், ஒரு ஷார்ப்பாக இருக்கும். அது இல்லாமல் எண்டில் சாஃப்டாக இருக்க மாதிரி சங்கு குழந்தையோட வாய்க்குள்ளே வச்சிங்கன்னா சக் பண்ணி குடிக்கும். அதையும் தாண்டி இப்போ நிறைய பேர் சங்கு எனக்கு பயமாக இருக்குது, அதனால தான் நான் பாட்டிலுக்கு போனேன். ஸோ அதுக்கும் இதுக்கும் நடுவில் என்ன இருக்குன்னா, நிஃப்டி கப்னு ஒன்று இருக்குது. அந்த நிஃப்டி கப்போட பர்பஸ் என்ன, இந்த மாதிரி சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் மதர்ஸ் வந்து கொஞ்சம் தைரியமாக கொடுப்பாங்க. பட் எதுவாக இருந்தாலும் உட்கார வச்சு தான் ஆல்மோஸ்ட் கொடுக்கணுமே தவிர பாப்பாவை படுக்க வச்சு இந்த சைடில் ஊற்றுறது, வாய்க்குள்ளே ஊற்றுறது கண்டிப்பாக பண்ணக்கூடாது. ஃபிங்கர் ஆர் சிரஞ்ச் ஃபீடிங்னு சொல்கிறாங்க மேம், அதுக்கு என்ன மேம் அர்த்தம்? ஸோ இப்போ நம்ம சப்ளிமெண்டல் நர்சிங் சிஸ்டம்னு ஒன்று பார்த்தோம் இல்லையா, அதுக்கு ரொம்ப சிமிலராக இருக்கும். ஆனால் பிரெஸ்ட்டில் விடாமல் நம்ம வந்து அந்த சிரஞ்சில் பாலை ஃபில் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கர் டிப்பில் ஒரு டியூப் மாதிரி ஒன்று, ஒரு சின்ன டியூப் இருக்கும், ஒரு ஃபீடிங் டியூப். அதை கனெக்ட் பண்ணி இந்த இடத்துல இது பண்ணிடுவாங்க, லைக் ஒரு டேப் மாதிரி போட்டு விட்டுருவாங்க. அது பாப்பாவோட வாய் அந்த பேலட்குள்ளே சுருகி அதுக்கு சக் ட்ரைனிங் கொடுப்போம். ஏன்னா பாலும் வருது, ஸோ பாப்பா வந்து சக்கிங் வந்து அதில் பண்ணும். ஏன்னா நிறைய குழந்தைங்க எதுலேயுமே எடுக்காது. அப்போ இந்த ஃபிங்கர் ஃபீடிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சக்கிங்க்கு ட்ரெயின் பண்ணிவிட்டு அப்புறமா பிரெஸ்ட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதான் ஃபிங்கர் ஃபீடிங். இப்போ நீங்கள் வந்து பொசிஷனிங்லேருந்து ஆரம்பித்து காமனாக பண்ணுற மிஸ்டேக்ஸ் அண்ட் இந்த மில்க் எப்படி பம்ப் பண்ணணும், எப்படி ஸ்டோர் பண்ணணுன்ற ஒரு கம்ப்ளீட் கைடே வந்து சொல்லிட்டீங்க. பட் இன்றைக்கி நிறைய பேர் வந்து லாக்டேஷன் ஸ்பெஷலிஸ்ட்டை போய் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்கன்னா அப்படின்னா தெரியல. அண்ட் நிறைய பேர் வந்து அவங்களுக்கு இந்த பிரெஸ்ட் ஃபீடிங் வரல அப்படின்னு சொல்லிட்டு பிரெஸ்ட் ஃபீடிங் கிவ் அப் பண்ணிடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மதருக்கு உங்களோட அட்வைஸ் எப்படின்னா நீங்கள் என்ன மேம் சொல்லுவீங்க? முதல்ல வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டான விஷயம், ஃபஸ்ட்டு ஃபியூ டேஸ் அது வந்து ரொம்ப கீ. ஓகே, ஸோ ஒன்று நிறைய ஹாஸ்பிட்டலில் நர்சஸே ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகே, பட் அதை தாண்டி கண்டிப்பாக ஏதோ ஒரு ப்ரொஃபஷ்னல் ஓகே ஹூ கேன் ஹெல்ப் யூ ஒரே ஒரு விசிட் பண்ணுங்கள் முதல்ல. ஏன்னா ஏர்லி டேஸில் அந்த பொசிஷன் அந்த லேட்சு அதை கரெக்ட் பண்ணிட்டீங்கனாலே போதும். அதுதான் வந்து
அஸ்திவாரம்னே சொல்லுவேன். அந்த ஃபீடிங்க்கு அந்த பொசிஷன் அண்ட் லேட்ச் தான் அஸ்திவாரம். அத கண்டிப்பா ஒரே ஒரு செஷன் யார்கிட்டயாவது ஒரு ப்ரொஃபஷனல் கிட்ட போய் அத கரெக்ட் பண்ணிக்கங்க. அது ஒரு முக்கியமான விஷயம். 2வது என்னன்னா, முதல் 2, 3 நாள் பால் வரலன்னு சொல்லி டிசப்பாயிண்ட் ஆகாதீங்க. ஏன்னா, நம்ம பயாலஜிக்கலியே அப்படிதான். நம்ம பாடி வந்து முதல் 2, 3 நாள் பெருசா ப்ரொடியூஸ் பண்ணாது. பெருசா தேவையும் கிடையாது குழந்தைக்கு. அதனால டிசப்பாயிண்ட் ஆயி, ஸ்ட்ரெஸ் ஆயி அவசரப்பட வேண்டாம். ஓகே. ஸோ அது வந்து 2வது விஷயம். 3வது ஹெல்தியா சாப்பிடுங்க. அதாவது என்னன்னா, இத சாப்பிடக்கூடாதா, அத சாப்பிடக்கூடாதா அந்த மாரி எதுவுமே கிடையாது. ஒரு ஆல்ரெடி ஹெல்தி மதர் நார்மலா இருக்காங்க அப்டின்னா, அவங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. 4வது ஒரு நெறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்தப்புறம் தண்ணி கம்மியா குடுப்பாங்க. அது எதனாலன்னு எனக்கு இன்னைய வரைக்கும் புரியல. பட் தண்ணி வந்து நெறைய குடுக்கணும். ஒரு 3 to 4 லிட்டர்ஸ் ஆஃப் லிக்விட்ஸ் வந்து அந்த அம்மாக்கள் கண்டிப்பா குடுக்கணும். 5வது ரொம்ப சம்டைம்ஸ் வந்துட்டு என்னன்னா, டூ மச்சா கூகுள் பண்ணி, ரொம்ப நெறைய வந்து ஸ்ட்ரெஸ் ஆயி, நெறைய கேள்வி கேட்கும்போது, உங்களுக்கு கன்ஃப்யூஸ்டா தான் ரெஸ்பான்ஸஸ் வரும். அத கொஞ்சம் பண்ணாதீங்க. இது வந்து என்னோட ரெக்கமெண்டேஷன்னு சொல்றத விட ரிக்வெஸ்ட் அப்டின்னே நான் சொல்லுவேன். தேங்க் யூ ஸோ மச் மேம். பிகாஸ் இன்னைக்கு பிரெஸ்ட் ஃபீடிங்கில இருக்கக்கூடிய நெறைய பிரச்சனைகளுக்கு நான் உங்ககிட்ட கேட்ட கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லியிருக்கீங்க. அண்ட் இவ்ளோ டைம் எடுத்து பொறுமையா ஒரு அழகா டெமோ செஷன்லாம் காமிச்சு எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. பிகாஸ் பார்த்துட்டு இருக்க மதர்ஸ்க்கு பிரெஸ்ட் ஃபீடிங் பண்ண வரலன்னா, அவங்க கான்ஃபிடன்ஸ் இழந்து லைக் அவங்க ஒரு நல்ல மதரே இல்லன்ற அளவுக்கு அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இட் இஸ் அஃபெக்டிங் தேர் மென்டல் ஹெல்த் ஆல்சோ. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் தடுத்து நிறுத்துறதுக்கு ஆர் இது வந்துருச்சு அப்படின்னா, இத எப்படி கோ த்ரூ பண்ணணுன்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு வீடியோ செஷன் வந்து நம்ம சைட்லேருந்து குடுத்துருக்கோம். அண்ட் ஐ ஃபீல் வெரி ஹாப்பி அபவுட் இட். Thank அண்ட் you. தேங்க் யூ ஸோ மச் மேம். நான் Thank கேட்ட you. எல்லா Thank you கொஷின்ஸ்க்கும் so பொறுமையா much.